குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 4th லெசனில் பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 1ல் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.1. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஆன்சர் மட்டும் கொடுக்குறோம். கொஷின்ஸ் புக்கில் பார்த்துக்கோங்க. இங்கே 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ பி சி இங்கே டி இ இங்கே 3 5 2 3 1/2. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய ரேஷியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா பிக் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஸ்மால் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ இதில் பிக் ட்ரையாங்கிள் ரேஷியோ போடுங்க, ஏபி பை ஸ்மால் ட்ரையாங்கிள் ஏடி. ஸோ ஏபி பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்து 3 + 5 by AD 3. ஸோ 8/3. இதை நம்ம ரிவர்ஸாக கூட எழுதிக்கலாம், 3/8 கூட போடலாம், தப்பு இல்லை. இப்போ AD/ABன்னு போடலாம், அது AB/AD. இந்த ரேஷியோ வந்துருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ரேஷியோ போடுங்க, AC/AE. ஸோ AC பார்த்தீங்கன்னா 2 + 3.5 by 2. ஸோ அப்படி போகும்போது இதோட வேல்யூ சிம்பிளை பண்ணுங்க. மிக்ஸ்டு ப்ராக்ஷன் 2 + 3 2 + 6 + 1 7/2 / 2. ஸோ இது அகைன் மிக்ஸ்டு அடிஷனாக இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணாங்கன்னா 2 2 are 4 + 7/2 / 2ன்னு வரும். இப்போ டோட்டலாக 11/2/2ன்னு போது 11/4. ஸோ இது பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்காங்க, இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல். therefore AB/AD is not equal to AC/AE. ஸோ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 2 ட்ரையாங்கிளும், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி is not similar to triangle ADE. இதுதான் ஃபஸ்ட்டுக்கான புக்கு. நம்ம இதுலேயே செகண்ட் பார்த்துருவோம். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதே மாதிரி ஏபிசி இங்கே பிக்யூ. ஸோ இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 110, இது 70, இது 5 சென்டிமீட்டர், இது எக்ஸு, பிக்யூ 3. இங்கே எதுவும் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணல, பரவாயில்ல. நம்ம இது அதே மாதிரி இது வந்து சிமிலர்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஸோ சிமிலர்னு பார்க்கும்போது நம்ம பாருங்கள், இந்த ஆங்கிள், அதாவது ஆங்கிள் பி 70 டிகிரி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா பிசின்ற ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் இருக்குது. அதோட ஆங்கிள் வந்து 110ன்னா இந்த ஆங்கிள் கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ வரும்? 70 வரும். அப்போது ஆங்கிள் பிக்யூசி அதுவும் 70.
ஸோ இங்கே ஏபிசி இங்கே பிக்யூசி ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் தென் ஆங்கிள் சி வந்து ரெண்டுத்துக்கு காமன். சி இஸ் காமன் ஆங்கிள். ஸோ சி வந்து காமன் ஆங்கிளாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஸோ அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் இருக்குது. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூசி. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் வந்தால் இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ஏபி பை பிக்யூ. ஸோ அதே மாதிரி பிசி பை கியூசி. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிக்யூ, அதான் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 பை எக்ஸ். பிசி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6, கியூசி வந்து 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு 5 3s are 15 by 6 equal to எக்ஸ்னு வரும். இது 5 3s are இந்த 2 3s are எக்ஸ் ஈக்குவல் டு 5 by 2.5. இது நம்ம தேவையான ஆன்சர். எக்ஸ் ஆயிருங்க பிக்யூ. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a girl looks the reflection of the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. The girl, whose height is 1.25 meter, is standing 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamp post are in the same line. Find the height of the lamp post. Find the height of the lamp post. So சிம்பிளாக நம்ம படம் போட்டுக்கலாம். ஸோ 4.1 செகண்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா lamp post. ஸோ இது மிரர், இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது கேல் வச்சுக்கலாம். ஸோ பேர் கொடுத்துருக்காங்க AECT. மிரர் நம்ம எம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதான் கேல், இதுனா லேம்ப் போஸ்ட். ரெண்டுமே எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும் ஹைட்டு. ஸோ அப்படி பார்க்கல இந்த ஆங்கிள் அந்த இன்ஸ்டன்ட் ஆங்கிள்னு பேர். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். இந்த மிரரோடைய இன்ஸ்டன்ட் ஆங்கிளும் இந்த 90 டிகிரி ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆங்கிள் இப்படி இரண்டுன்னு சொல்லலாம், சிமிலர்னு சொல்லலாம். அப்போது இவங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 மீட்டர் அதே ஃப்ரம் த லேம்ப் போஸ்ட் ஃப்ரம் த மிரர். கேல் வந்து 2.5 மீட்டர், ஹைட் வந்து 1.25 மீட்டர். ஸோ இந்த ரேஷியோ நம்ம அப்படியே எடுத்து டிவைட் பண்ணோம்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஏபி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே சிம்பிளாக என்ன எழுதலாம் அப்படின்னா ரெண்டுமே சிமிலர் தான். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி டிசிஎம். சார் நம்ம எழுதும் போது இந்த லெட்டர் எப்படி இருப்பாருன்னா ஏபிசி, அது ஏபிஎம், சாரி ஏபிஎம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டிசிஎம் எடுக்கிறோம். இந்த லெட்டர்ஸ் எடுக்கணும் மாறக்கூடாது. இங்கே 90 செகண்டாக இருந்தால் இங்கே 90 செகண்டாக இருக்கணும்.
இங்கே லெட்டர் எந்த லெட்டர் மேலே வச்சுருக்கோ அதே இந்த லெட்டர் எம் எங்கே இருக்குமோ காமனாக அதே இதுமாதிரி தான் சிமிலர் எழுத முடியும். இது என்ன சொல்லலாம்னா ஏபி பை சிடி ஈக்குவல் டு பிஎம் பை சிஎம். இந்த சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏபி தான் லேம்ப் போஸ்ட்டு, அதுக்கு எந்த பேரும் நான் வைக்கல. ஸோ ஏபினா ஏபி வச்சுக்கோங்க, எக்ஸ்னா எக்ஸ் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வசனம்லாம் எழுதணும். இல்லை ஏபி த லேம்ப் போஸ்ட், சிடிபி த ஹைட் ஆஃப் த கேர்ள், இதெல்லாம். ஸோ நம்மளுக்கு கீ ஆன்சர்னு பார்த்தா இதுதான். ஸோ அதில் மட்டும் நம்ம எழுதிக்கங்க. ஏபி பை சிடி 1.25, பிஎம் 6.6 பை 2.5. ஸோ இது கிராஸ் பண்ணி பண்ணிங்கன்னா AB is equal to 6.6 into 1.25 by 2.5. இதை சிம்பிளை பண்ணணும். ஈஸி தான். இது அப் அண்ட் டவுன் 10 மல்டிபிள் பண்ணும்போது 66/25 ஆகிடும் இன்ட்டு 1.25. இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 25 5 முறை இருக்கும். அப்போ 0.5 எழுதிக்கலாம். அப்போ 6 into 0.5னா 330 வரும். ஓகேவா? அப்போ 0.05 போடணும். இப்போ கேன்சல் பண்ணும்போது 3.3 டெசிமல் பிளேஸ்னா ஆன்சர் வந்து 3.3 AB. That is the height of the lamp post. ஓகேவா? ஸோ 2 மார்க் கேட்பாங்க. மீட்டர்னா மீட்டர் போட்டுருங்க. சிம்பிள் தான். ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து சிமிலாரிட்டி எழுதிட்டு அந்த ப்ரொபோஷனல் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் ரேஷியோ கொண்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு சம்மு. ஸோ தேர்டு சம்மு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. The same model. A vertical stick of the length 6 meters cast on a shadow 400 meter long on the ground, and at the same time a tower cast shadow 28 meter long. Using the similarity, find the height of the tower. ஸோ பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது டவர் வச்சுக்கோங்க. ஸோ அது ஷேடோ பார்த்தீங்கன்னா 28 மீட்டர் பேர் வச்சுக்கலாம். என்னென்ன ஏபிசி. இது டவர்னு எழுதிருங்க. ஸோ அதே மாதிரி அந்த சைடில் ஒரு வெர்டிகல் ஸ்டிக் இருக்கு, அதனுடைய ஷேடோ கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக் இதுக்கு வந்து ஏபிசி வச்சாச்சு. டிஇஎஃப் பார்த்தீங்கன்னா இ அண்ட் பி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப், தட் இஸ் இன்ஸ்டன்ட் ஆங்கிள். அப்போ பை ஆங்கிள் சிமிலாரிட்டி the corresponding sides are proportional. ஸோ இதனுடைய ஸ்டிக்கோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 6 மீட்டர். ஸோ இது 400 சென்டிமீட்டர் அப்படி ஈக்குவல் டு 4 மீட்டர்னு இருக்கணும். அப்போ அது இந்த மாதிரி சிமிலாரிட்டி விடும்போது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். therefore AB by DE equal to BC by EF. AB தான் நம்ம கண்டுபிடிக்கணும். that is the height of the tower. AB by DE 6, BC 28 by 4. அப்போ AB is equal to AB by 6. இது கேன்சல் பண்ணிடலாம். 7 அதை மட்டும் வரும்போது
6 7s are 42 model. AB is equal to 76 equal to 42 meter. That is height of the tower is 42 meter. இதெல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கேள்வி. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அடுத்து 4th கொஸ்டின். ஸோ 4th கொஸ்டின் ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா சேம் பேஸ். ஸோ டயக்ராம் பாருங்க இப்படி இருக்கு. இதுதான். ஸோ பி அண்ட் எஸ் 2 ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம டீன்னு வச்சுட்டா வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வந்துடும். ஓகேவா? ஸோ கியூஆர் இது சேம் பேஸ். ஸோ கியூஆர்ன்றது சேம் பேஸ். இந்த போத் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிடிக்யூ அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு சிமிலர் ஆகும் போது. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் பிடிக்யூ similar to triangle STR. So இது சிமிலர். என்ன ரீசனால இது சிமிலர் அப்படின்னா ஆங்கிள் QPT equal to angle STR. QPT இப்போ TSQ TSR அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள் PTQ equal to STR. இந்த 2 ஆங்கிள் சிமிலரை பொறுத்து இது வந்து ட்ரையாங்கிள் சிமிலர் செய்யறாங்க. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அப்போ PT by ST equal to TQ by TR. ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ PT into TR ST into TQ. தட் இஸ் த ப்ரூஃப். சிம்பிள் தான். இதில் நம்ம கொஞ்சம் திரைக்கதை வசனம்லாம் கொஞ்சம் எழுதணும். அதாவது இன் ட்ரையாங்கிள் QPR and QSR the same base QR. So join the line. இது ரெண்டு ஜாயின் பண்ணோம். அது SQ PR. So intersect the point T. So இந்த ட்ரையாங்கிள் மேக் ஆகுது. அப்போ இது ட்ரையாங்கிள் சிமிலர். அதை வச்சு இது கண்டிஷன் எழுதிட்டாங்க. ஸோ இவ்வளோதான் ப்ரூஃப். ஸோ அடுத்து 5th ஒன் பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான். ஃபிஃப்த் ஒன்று பாருங்க. அவங்களே ஃபிகர் கொடுத்துட்டாங்க. அது ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சி வந்து 90 டிகிரி இருக்கு. எங்க பாயிண்ட் டிசி ஏ பிசி வந்து 12, இ 90 டிகிரி, இப்போ 3 இது வந்து 2. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பித்தகரஸ் அப்ளை பண்றோம். இந்த ஆங்கிள் சி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி ஆங்கிள் சி வந்து 90 டிகிரியா இருக்கிறதுனால யூசிங் பித்தகரஸ் தியரம் பண்ணீங்கன்னா இந்த ஏபி ஸ்கொயர் is equal to AC square plus BC square.
ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா 5, பிசி பார்த்தீங்கன்னா 12. ஸோ 25 + 144 169. ஸோ ரூட் எடுத்தோம்னா 13. தட் இஸ் ஏபி வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சோம் 13, மொத்தம் 13. ஸோ இப்படி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஇ கண்டுபிடிக்கணும், அப்புறம் இடி கண்டுபிடிக்கணும், இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும், நம்ம 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா காமன் ஆங்கிள் ஏ, இங்கே டி 90, இங்கே இ 90. ஓகேவா? அது இங்கே சி 90, இ 90. இப்போ சிமிலர் ஆகிடுதா? அப்போ சிமிலர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஏஇபி, இதில் ஆங்கிள் ஏ இஸ் காமன் and angle E equal to angle C is equal to 90. Therefore, the angle similarity. What is similar? Triangle ABC similar to triangle AED. Corresponding sides are proportional. So, ABC. The D on the 90 degree. மாற்றணும். ஸோ ஏ ஓகே, இங்கே சென்டரில் பி இருக்கு. பின்னா அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் டி வரணுங்க. ஏபிஇன்னு மாற்றிக்கணும். என்ன வரும்? ஏபி பை ஏடி equal to BC by DE equal to AC by AE. ஸோ இந்த ரேஷியோ நம்ம எழுதணும்னா எவ்வளோ வருது? ஏபி பை ஏடி 13/3, பிசி 12 by DE equal to AC 5 by EE. ஸோ இது நம்ம இதை ஈக்குவல் பண்ணோம்னா ஆன்சர். இதை இங்கே போடுறோம் பாருங்க. ஸோ நம்ம ஏடி கண்டுபிடிக்கணும். இப்போ 5/AE எடுத்துக்கிறோம். 5/AE is equal to 13/3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 15/13 வரும். ஏஇ is equal to. ஸோ அதே மாதிரி 13/3 is equal to 12/DE. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா DE is equal to 3 × 12 36/30. இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ 5 கொஷின் பார்த்தாச்சு. மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.